மகர ராசி நேயர்களுக்கான புரட்டாசி மாத பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. பொதுவாக இந்த மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த தொழில் பற்று கொஞ்சம் அதிகமாக இருக்கும் சரிங்களா. வேலையில் வந்து ஈடுபாடு அதிகமாக இருக்கும். ஸோ எப்பயுமே வந்து இவங்கக்கிட்ட ஒரு தொழில் சார்ந்து வேலை சார்ந்து நீங்கள் ஒரு டிஸ்கஷன் பண்ணும்போது ஒரு நல்ல பதிலை வந்து இவங்ககிட்ட நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா. ஒரு கரெக்டாக வந்து கைட் பண்ணுவாங்க. ஸோ நண்பர்கள் உறவினர்கள் மகர ராசியில் இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி இதுக்கு வந்து அவங்களோட நட்பு பாராட்டுறது உங்களுக்கு ஒரு நன்மையை கொடுக்கும். ஓகே. ஸோ இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கான இந்த மாத பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல ராகு இருக்காருங்க. வாக்குஸ்தானத்தில் ராகு உட்கார்ந்துருக்கிறாரு. ஸோ அதனால் நீங்கள் செய்ய வேண்டிய ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா யாருக்குமே வந்து உறுதி கொடுக்கறது வாக்குறுதி கொடுக்கறது வந்து செய்யவே செய்யாதீங்க. கட்டாயம் செய்யாதீங்க. ஏன்னா இது தேவையில்லாத பிரச்சனையை தான் கொடுக்கும். உங்களால் வந்து அந்த விஷயத்தை காப்பாற்ற முடியாமல் கூட போகலாம் சரிங்களா. அதனால் வந்து வாக்குறுதி வந்து கொடுக்காதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீட்டில் இருக்கிற மனைவி குழந்தைங்கள்கிட்ட கொடுக்காதீங்க. வெளியில் கொடுத்துட்டிங்கன்னா கூட நீங்கள் தப்பிச்சுக்கலாம். ஆனால் வீட்டில் நீ தான் சொன்னில செய்யணும் அப்படின்ற மாதிரி ஆர்குமெண்ட்ஸ் வந்து அதுவே வந்து பிரச்சனையை ஏற்படுத்தும். அதனால் எந்த ஒரு வாக்குறுதியும் கொடுக்காதீங்க. செயலில் வந்து செஞ்சுட்டு போயிருங்க. ஓகேங்களா. ஸோ 3ஆம் இடத்துல சனி இருக்கிறது ரொம்ப உபஜயஸ்தானம். சனிக்கு ஒரு நல்ல இடம் இது. ரொம்ப அருமையாக இருக்கும். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எல்லாமே சுபமாக நடக்கும். 3ல் சனி இருக்கிறதுனால எந்த முயற்சி பண்ணாலுமே வெற்றி அடையும். எல்லாத்துடைய உதவிகளுமே கிடைக்கும். ஒரு அவசர ஆத்திர காலத்துக்கு வந்துட்டு யாராவது ஒருத்தர் வந்து உதவி செய்யக்கூடிய ஒரு தன்மையை வந்து இந்த சனி பகவான் கொடுப்பாரு. 6ஆம் இடத்துல குரு இருக்கிறது கொஞ்சம் வந்து கடன் பிரச்சனை, எதிரி பிரச்சனை, இல்லை ஹெல்த்தில் ஒரு பிரச்சனை கொடுக்கறது, இதெல்லாம் வந்து 6ல் இருக்கிற குருனால் ஏற்படும். அதனால் வந்து கட்டாயமாக நீங்களுமே வந்து இந்த குருவை வழிபாடு பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது சரிங்களா. ஸோ 8ஆம் இடத்துல சுக்கிரன் போகிறாரு. ஸோ 8ல் சுக்கிரன் இருக்கிறது அஷ்டலக்ஷ்மி யோகம் தான். ரொம்ப அருமையாக இருக்கும். 8ல் சுக்கிரன் இருக்கிறனால குடும்பம், பெண்கள் மூலமாக ஆதாயம் வர்றது, மற்றபடி வந்துட்டு புதிய ஆடை ஆபரணம் சேர்க்கை, இதெல்லாம் நல்லாயிருக்கும். எல்லாம் நல்லா இருக்குங்க. ஆனால் ஆல்ரெடி 8ல் கேது இருக்காருங்களே அப்படின்றீங்களா. ஸோ பொதுவாகவே பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்துல ராகு, 8ஆம் இடத்துல கேது, இது கொஞ்சம் வந்து கடினமான ஒரு கிரக அமைப்பு தான் நம்மளுக்கு இருக்கிறது மகரத்துக்கு. அதனால் வந்து கொஞ்சம் தெய்வ வழிபாட்டில் வந்து ஈடுபாடு அதிகம் வச்சுக்கோங்க. 8ல் கேது இருக்கும்போது இந்த ராகு மாதிரியே தான் அவருக்கும் தேவையில்லாத வந்து மன கஷ்டம், அசிங்கம், அவமானம், இந்த மாதிரி ஒரு மன நிம்மதியற்ற ஒரு தன்மையை வந்து கொடுக்கும் சரிங்களா. அதனால் புது விஷயங்கள் அதெல்லாம் முயற்சிகள் அதெல்லாம் எதுவும் செய்ய வேண்டாம். கொஞ்சம் அனுசரித்து போங்க. அதே மாதிரி இந்த கணவன் மனைவி உறவுலையுமே வந்து தேவையில்லாத ஆர்குமெண்ட்ஸ் பண்ணாதீங்க. பொதுவாக 8ல் சுக்கிரன் இருக்கிறனால ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணி உங்களை கொண்டு போயிடுவார். ஓகேங்களா. ஸோ அதனால் அது நம்ம கவலைப்பட தேவையில்லை. 9ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதும் என்ன ஆகும்னா உடல்நிலை வந்து கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும். அப்பாவோட கொஞ்சம் கருத்து வேறுபாடு இதெல்லாம் ஏற்படும். அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஸோ 9ல் புதன் இருக்கிறதுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் தன விரயம் ஏற்படும் சரிங்களா. அதனால் வந்துட்டு பணம், உறவு இந்த 2 விஷயத்துலையும் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போங்க. ஓகே. 10ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாரு. ஸோ 10ல் செவ்வாய் இருக்கும்போது அது ஒரு கலப்பு பலனாக தான் இருக்கும். ஒரு மாதம் முற்பாதி கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அடுத்த ஒரு பாதி வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். ஓகேங்களா. ஸோ முயற்சிகள் பண்ணும்போது அது பலிதமாகும். அதே மாதிரி புரட்டாசி 16, 17ஆம் தேதி இங்கே புதன் வந்து உங்களோட ராசிக்கு வந்து 10ஆம் இடத்துக்கு வரும்போது பெரிய மைனஸ் கிடையாது. ஓகேங்களா. ஸோ எல்லாத்தையுமே ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவார். சிறப்பாகவே இருக்கும். அதனால் நம்ம கவலைப்பட தேவையில்லை. சூப்பராக இருக்கும். ஓகேங்களா. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, குடும்ப விஷயம், பண விஷயம் இது 2லேயும் கொஞ்சம் கவனமாக இருந்து பேலன்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போங்க. மற்றபடி எதுவும் பெரிய மைனஸ்லாம் இல்லை. முடிஞ்ச வரைக்கும் பைரவர் வழிபாடு பண்ணுங்கள், அன்னதானம் பண்ணுங்கள் சரிங்களா. ரொம்ப சிறப்பாகவே இந்த மாதம் கட்டாயமாக உங்களுக்கு இருக்கும். அடுத்த மாதம் நல்ல பதிவுகளோடு உங்களை நான் சந்திக்கிறேன். மகர ராசி நேயர்களுக்கான புரட்டாசி மாத பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. பொதுவாக இந்த மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த தொழில் பற்று கொஞ்சம் அதிகமாக இருக்கும் சரிங்களா. வேலையில் வந்து ஈடுபாடு அதிகமாக இருக்கும். ஸோ எப்பயுமே வந்து இவங்கக்கிட்ட ஒரு தொழில் சார்ந்து வேலை சார்ந்து நீங்கள் ஒரு டிஸ்கஷன் பண்ணும்போது ஒரு நல்ல பதிலை வந்து இவங்ககிட்ட நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா. ஒரு கரெக்டாக வந்து கைட் பண்ணுவாங்க. ஸோ நண்பர்கள் உறவினர்கள் மகர ராசியில் இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி இதுக்கு வந்து அவங்களோட நட்பு பாராட்டுறது உங்களுக்கு ஒரு நன்மையை கொடுக்கும். ஓகே. ஸோ இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கான இந்த மாத பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல ராகு இருக்காருங்க. வாக்குஸ்தானத்தில் ராகு உட்கார்ந்துருக்கிறாரு. ஸோ அதனால் நீங்கள் செய்ய வேண்டிய ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா யாருக்குமே வந்து உறுதி கொடுக்கறது வாக்குறுதி கொடுக்கறது வந்து செய்யவே செய்யாதீங்க. கட்டாயம் செய்யாதீங்க. ஏன்னா இது தேவையில்லாத
பிரச்சனையை தான் கொடுக்கும். உங்களால் வந்து அந்த விஷயத்தை காப்பாற்ற முடியாமல் கூட போகலாம். சரிங்களா? அதனால் வந்து வாக்குறுதி வந்து கொடுக்காதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீட்டில் இருக்கிற மனைவி குழந்தைங்கள்கிட்ட கொடுக்காதீங்க. வெளியில் கொடுத்துட்டிங்கன்னா கூட நீங்கள் தப்பிச்சுக்கலாம். ஆனால் வீட்டில் நீ தான் சொன்னில செய்யணும் அப்படின்ற மாதிரி ஆர்குமெண்ட்ஸ் வந்து அதுவே வந்து பிரச்சனையை ஏற்படுத்தும். அதனால் எந்த ஒரு வாக்குறுதியும் கொடுக்காதீங்க. செயலில் வந்து செஞ்சுட்டு போயிருங்க. ஓகேங்களா? ஸோ 3ஆம் இடத்துல சனி இருக்கிறது ரொம்ப உபஜயஸ்தானம். சனிக்கு ஒரு நல்ல இடம் இது. ரொம்ப அருமையாக இருக்கும். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எல்லாமே சுபமாக நடக்கும். 3ல் சனி இருக்கிறனால எந்த முயற்சி பண்ணாலுமே வெற்றி அடையும். எல்லாத்துடைய உதவிகளுமே கிடைக்கும். ஒரு அவசர ஆத்திர காலத்துக்கு வந்துட்டு யாராவது ஒருத்தர் வந்து உதவி செய்யக்கூடிய ஒரு தன்மையை வந்து இந்த சனி பகவான் கொடுப்பாரு. 6ஆம் இடத்துல குரு இருக்கிறது கொஞ்சம் வந்து கடன் பிரச்சனை, எதிரி பிரச்சனை, இல்லை ஹெல்த்தில் ஒரு பிரச்சனை கொடுக்கறது, இதெல்லாம் வந்து 6ல் இருக்கிற குருனால் ஏற்படும். அதனால் வந்து கட்டாயமாக நீங்களுமே வந்து இந்த குருவை வழிபாடு பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது. சரிங்களா? ஸோ 8ஆம் இடத்துல சுக்கிரன் போகிறாரு. ஸோ 8ல் சுக்கிரன் இருக்கிறது அஷ்டலக்ஷ்மி யோகம் தான். ரொம்ப அருமையாக இருக்கும். 8ல் சுக்கிரன் இருக்கிறனால குடும்பம், பெண்கள் மூலமாக ஆதாயம் வர்றது, மற்றபடி வந்துட்டு புதிய ஆடை ஆபரணம் சேர்க்கை, இதெல்லாம் நல்லாயிருக்கும். எல்லாம் நல்லா இருக்குங்க. ஆனால் ஆல்ரெடி 8ல் கேது இருக்காருங்களே அப்படின்றீங்களா? ஸோ பொதுவாகவே பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்துல ராகு, 8ஆம் இடத்துல கேது, இது கொஞ்சம் வந்து கடினமான ஒரு கிரக அமைப்பு தான் நம்மளுக்கு இருக்கிறது மகரத்துக்கு. அதனால் வந்து கொஞ்சம் தெய்வ வழிபாட்டில் வந்து ஈடுபாடு அதிகம் வச்சுக்கோங்க. 8ல் கேது இருக்கும்போது இந்த ராகு மாதிரியே தான் அவருக்கும் தேவையில்லாத வந்து மன கஷ்டம், அசிங்கம், அவமானம், இந்த மாதிரி ஒரு மன நிம்மதியற்ற ஒரு தன்மையை வந்து கொடுக்கும். சரிங்களா? அதனால் புது விஷயங்கள், அதெல்லாம் முயற்சிகள், அதெல்லாம் எதுவும் செய்ய வேண்டாம். கொஞ்சம் அனுசரித்து போங்க. அதே மாதிரி இந்த கணவன் மனைவி உறவுலையுமே வந்து தேவையில்லாத ஆர்குமெண்ட்ஸ் பண்ணாதீங்க. பொதுவாக 8ல் சுக்கிரன் இருக்கிறனால ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணி உங்களை கொண்டு போயிடுவார். ஓகேங்களா? ஸோ அதனால் அது நம்ம கவலைப்பட தேவையில்லை. 9ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதும் என்ன ஆகும்னா, உடல்நிலை வந்து கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும். அப்பாவோட கொஞ்சம் கருத்து வேறுபாடு இதெல்லாம் ஏற்படும். அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஸோ 9ல் புதன் இருக்கிறதுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் தன விரயம் ஏற்படும். சரிங்களா? அதனால் வந்துட்டு பணம், உறவு, இந்த 2 விஷயத்துலையும் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போங்க. ஓகே. 10ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாரு. ஸோ 10ல் செவ்வாய் இருக்கும்போது அது ஒரு கலப்பு பலனாக தான் இருக்கும். ஒரு மாதம் முற்பாதி கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அடுத்த ஒரு பாதி வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். ஓகேங்களா? ஸோ முயற்சிகள் பண்ணும்போது அது பலிதமாகும். அதே மாதிரி புரட்டாசி 16, 17ஆம் தேதி இங்கே புதன் வந்து உங்களோட ராசிக்கு வந்து 10ஆம் இடத்துக்கு வரும்போது பெரிய மைனஸ் கிடையாது. ஓகேங்களா? ஸோ எல்லாத்தையுமே ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவார். சிறப்பாகவே இருக்கும். அதனால் நம்ம கவலைப்பட தேவையில்லை. சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, குடும்ப விஷயம், பண விஷயம், இது 2லேயும் கொஞ்சம் கவனமாக இருந்து பேலன்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போங்க. மற்றபடி எதுவும் பெரிய மைனஸ்லாம் இல்லை. முடிஞ்ச வரைக்கும் பைரவர் வழிபாடு பண்ணுங்கள், அன்னதானம் பண்ணுங்கள். சரிங்களா? ரொம்ப சிறப்பாகவே இந்த மாதம் கட்டாயமாக உங்களுக்கு இருக்கும். அடுத்த மாதம் நல்ல பதிவுகளோடு உங்களை நான் சந்திக்கிறேன்.